ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி ஹோம்மேட் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். இதுக்கு உங்களுக்கு வெனிலா பீன்ஸும் ஏதாவது ஒரு ஆல்கஹாலும் தேவை. நீங்கள் கடையில் வாங்குகிற எக்ஸ்ட்ராக்ட் கூட உங்களுக்கு ஆல்கஹாலில் தான் பண்ணியிருப்பாங்க, ஏதாவது ஒரு ஸ்பிரிட் வச்சு. நான் யூஸ் பண்ணுறது ஓட்கா. இந்த வெனிலா பீன் உங்களுக்கு அமேசானில் அவைலபிளாக இருக்குது. நம்ம ஏன் ஆல்கஹால் யூஸ் பண்ணுறோன்னு லைட்டாக சொல்லிடுறேன். வெனிலாவை நம்ம இந்த எக்ஸ்ட்ராக்ட் வருஷக்கணக்காக உங்களுக்கு ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஆல்கஹால் ஊற்றி அதை ஸ்டோர் பண்ணும்போது அந்த வெனிலாவோட வாசனை இன்டென்ஸ் ஆகுமே தவிர வெளியே உங்களுக்கு குறையாது. ஏன்னா மற்றது வேறு ஏதாவது தண்ணி ஏதாவது ஊற்றலாமான்னு கேட்டிங்கன்னா பண்ணக்கூடாது. ஏன்னா அது கெட்டு போயிடும். இன்னொன்று அந்த ஆல்கஹால் தான் அதோட ஃப்ளேவரை ப்ரிசர்வ் பண்ணும். ஸோ ஒரு க்ளீன் பாட்டிலில் வெனிலா பீனை கட் பண்ணி போட்டுட்டு நீங்கள் ஆல்கஹாலையும் ஊற்றி நல்லா ஷேக் பண்ணி வச்சுருங்க. 1 வீக் கழித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். 1 வீக் டெய்லி நல்லா குலுக்கி வைங்க. ஸோ இது என்னோட போன வருஷமாக 2 வருஷம் முன்னாடி உள்ள வெனிலா. இதுதான் நான் இப்போ பண்ணது. 1 வீக் கழித்து உங்களுக்கு இந்த மாதிரி ஆகிடும். இதை நீங்கள் வருஷ கணக்காக ஸ்டோர் பண்ணலாம், எதுவுமே ஆகாது. இதை வச்சு பண்ணுற கேக் ரெசிபீஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.